1965ஆம் ஆண்டு இந்த நாடு பக்கத்து நாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்தது. இந்த நாட்டில் மக்களுக்கு சரியான கல்வி அறிவு, வேலைவாய்ப்பு, இயற்கை வளங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் தண்ணி கூட பக்கத்து நாட்டிலேருந்து தான் வரணும். இந்த நாட்டோட மொத்த பரப்பளவை 2 மணி நேரத்தில் நம்மளால் சுற்றி வந்துட முடியும். இதே நாடு 1980ல் இந்த ஏசியாவோட எக்கனாமிக் ஹப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் வேர்ல்டு பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்க ஒரு நாடாகவும் மாறிச்சு. இதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர். அவர் பேர் லீ குவான் யூ. அந்த நாடு சிங்கப்பூர். லீ குவான் யூவை சிங்கப்பூர் மக்கள் சிங்கப்பூர்ஸ் பெஸ்ட் ரவுடி அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிட்றாங்க. அவர் 3 விஷயங்களை முக்கியமாக கடைபிடிச்சார். அவர் எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு சொல்யூஷன் வச்சுக்காம அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணார். அது இல்லாமல் மெரிட் பேஸில் யாரெல்லாம் எபிலிட்டியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு அதை ஃபாலோ பண்ண வச்சார். இதன் மூலமாக அந்த நாடு இன்றைக்கி 2024 ஒரு பெர் கேபிட்டா இன்கம் ஒவ்வொருத்தருக்கும் $88,000 இருக்குது. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 77 லட்ச ரூபா ஒவ்வொருத்தரோட ஆண்டு வருவாய் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றியடையணும்னா நமக்கு ஒரு நல்ல தலைமையும் அதிதீவிரமான சட்டத்திட்டங்களும் அதை பின்பற்றக்கூடிய மக்களும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையலாம்.